என்னம்மா சமைக்கிறீங்க? இன்னைக்கு அடை போடலான்ட்டு அடையும் சட்னியும் பண்ணலாம். அடை இது எல்லாம் போட்டு தான் ஊற வைக்க போகிறோம் நம்ம. அடைக்கு ஊற ரெடியா? சரிதான். இட்லி அரிசி ஒரு கிளாஸ், எல்லாமே ஒரு கிளாஸ் போடுவேன். ஆனால் உளுந்தம்பருப்பு மட்டும் ஒரு பாதி போடுவேன். இது என்னது? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பு பாதி போதுமா? கொட்டணுமா? என்னது அது? தோரம்பருப்பு. தோரம்பருப்பு ஒரு கப். இது எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்கணும். ஆமாம், எல்லாத்தையுமே போட்டுட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கேட்டுக்கோங்கடா பாய்ஸ், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஷ்டத்துக்கு போட்டோமா கஷ்டப்படாதீங்க. அடுத்தது சீரகம். சீரகம் வந்து வயிற்றுக்கு நல்லது, ஜீரண சக்தி. அதனால் ஜீரகம். மிளகு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போடுவேன் எப்போவுமே. அவள் தான் இப்போ ஊற வைக்கணுமா? இட்லி அரிசி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கலந்துருக்கு, தோரம்பருப்பும் கலந்துருக்கு, மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய். இப்போ என்னம்மா? இப்போ எல்லாத்தையும் போட்டு தோசைக்கு ரெடி பண்ணுறோம். வடை அடைக்கு மாவு ரெடி. உப்பு எத்தனை ஸ்பூனு? தேவையான அளவு தான். ஓகே, தோசை தவா சூடாகுதா?